திரு அருணன், இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம். இதற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கிறப்பவே ஒரு ஐநா சபையில் நடக்கிறது மாதிரி ஒரு சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷனை எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் செய்திருக்கிறாங்க. பஞ்சாபுடைய முதலமைச்சர் பேசினால் அதை கேரள முதலமைச்சர் பஞ்சாபில் அவர் பேசுவதை மலையாளத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கு சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷனை ஒவ்வொருவருடைய தாய்மொழியிலும் கேட்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பேசினாலும் அவரவர் தாய்மொழியில் கேட்கிற வசதி செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல போட்டார். அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் இந்த முடிவை சொன்னாங்க. தென்னிந்திய முதலமைச்சர்கள் எல்லாம் கூட்டுங்க, இந்திய அளவில் இதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்கன்னாங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கிற போது திரு பினராயி விஜயன் 2 முறை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இந்தியாவினுடைய மூத்த முதலமைச்சர்களில் ஒருவர். அவர் வர்றாரு. கேரளாவிலிருந்து மட்டுமே சிபிஎம், சிபிஐ, அவங்க இல்லாமல் காங்கிரஸ், அங்கு அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கேரளா காங்கிரஸ் மோனி பிரிவு, கேரளா காங்கிரஸுடைய இன்னொரு பிரிவு, இப்படி 5 பிரதிநிதிகள் கேரளாவிலிருந்து வராங்க. பஞ்சாப்ல இருந்து ஆளும் கட்சியான ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மானு வராரு. அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சிரோமணி அகாலிதளத்தினுடைய தலைவர்களும் வராங்க. அதே போல் தெலுங்கானாவில் ஆளும் கட்சி இனி காங்கிரஸ், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஆர்எஸ், அதனுடைய தலைவர் கேடி ராமராவ் வரார். ஸோ இந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் ஒடிசாவிலிருந்து பஞ்சாப்லேருந்து தென்னிந்தியாவினுடைய பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமையாக பாதிக்கக்கூடிய மாநிலங்களுடைய பிரச்சனையாக இது மாறி இருக்கு. ஒரு முதற்கட்ட ஒரு விரிவான டெலிபரேஷன். பொதுவாக இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் டெல்லியில் முன்னெடுக்கக்கூடிய நகர்வு ஒன்று இன்னைக்கு சென்னையில் முன்னெடுக்கப்படுறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தோழர் ஜோதி பாசு எடுத்த முன்னெடுப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. அன்றைக்கு மாநில உரிமைகளுக்காக காங்கிரஸ் அல்லாத மாநில முதலமைச்சர்கள் அந்த கட்சிகளையெல்லாம் அழைத்து அவர் சில உரிமை பிரச்சனைகளை எழுப்பி இத்தகைய கூட்டங்களை நடத்தினார். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு தான், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இத்தகைய ஒரு விரிவான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நிகழ்வு. நமக்கெல்லாம் சில அனுபவங்கள்லாம் இருக்குது. இப்போ கூட நான் பார்த்துட்டு வர்றேன், பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த விவகாரத்தில் இன்றைக்கி ஒரு கூட்டம் நடக்குது. இது எந்த அடிப்படையில் நடக்குதுன்னா, கற்பனையான பயத்தை தூண்டுகிற முயற்சியாக நடக்கிறது. இதுதான் அவர் எழுதியிருக்கிற வாக்கியம். ஆக நாமெல்லாம் இவ்வளோ விரிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றியத்தில் ஆளுகிற தமிழ்நாட்டினுடைய பிரிவினுடைய தலைவர் இது வெறும் கற்பனையான பயம் அதை ஊட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இத்தகைய ஒரு பெரிய கருத்தரங்கத்தை, மாநாட்டை நடத்துகிறார் என்று அவர் சர்வ சாதாரணமாக எழுதியிருக்கிறார். நான் அவருக்கு மட்டுமில்லை, இதன் வாயிலாக நம்முடைய சன் டிவியின் வாயிலாக மக்களுக்கும் சொல்லுவேன், இது கற்பனையான பயம் அல்ல, நிஜம், வரப்போகிற யதார்த்தம். இதற்கு நான் 2 ஆதாரங்களை கொடுப்பேன். கடந்த காலத்து ஆதாரம் ஒன்று இருக்குது. இதே தமிழ்நாட்டில் 56 மொழிவாரி மாநிலம் உருவாயிடுச்சு, பெயர் தான் இல்லை தமிழ்நாடு என்று. 57 தேர்தல் நடக்கும் பொழுது மக்களவைக்கு 41 இடங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு, 62லேயும் 41 இடங்கள். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்படின்னு 1967 தேர்தல் வரும்போது 39 குறைஞ்சி போச்சு. 2 இடங்களை நாம் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்கனவே இழந்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான செய்தி. 2 தொகுதி தானே குறைஞ்சிச்சு விடியா என்றோ அல்லது வேறு சில காரணங்களால் அது பெரிய விஷயமாக அன்று வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய ஆபத்து நிஜமானது. அரசியல் சாசனம் 2026 வரைக்கும் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு பண்ணலாம். 2026 இன்னும் 9 மாதங்களில் வரப்போகுது. அப்போ ஆபத்து கிட்ட வந்துருச்சு. இவர் வெறும் கற்பனைங்கிறார். ஒன்று. 2வது அம்சம், நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்ற கட்டடம். இது இன்றைய யதார்த்தம். நான் நேற்றைய ஒரு உண்மையை சொன்னேன், இன்றைய உண்மை. எதுக்கு மக்களவையில் இவ்வளவு பெரிய இருக்கைகள் போடப்பட்டிருக்கு? 848, 543,
இப்போ இருக்கிறது புதிய கட்டடம் 848. ஆக அவங்க எல்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்க. நம்மளை பார்த்து கற்பனையான பயங்கிறாங்க. அவங்க எப்படி திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறாங்க. ஆகவே மட்டும் 848 இடங்கள். இதில் எனக்கு ஒரு பேராசிரியர், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக செங்கோலை வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்து அதுல மகிழ்ந்து ஏமாந்திருந்தா தமிழ்நாட்டு எம்பிக்கள் உட்கார்றதுக்கான சீட் இல்லாம போயிடும். ஆமாம், அதுதான் அர்த்தம். செங்கோலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா. ஆனால் 848ல் 2.1 இன்னைக்கு 543 இருக்கும்போதே விவாதத்துக்கு நேரம் எப்படி இருக்குன்னு 848னா என்னாக ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் போல் ஆகிடும், அந்த ஒரு அச்சம் இருக்கட்டுமியா. 848 நீ கொண்டு வர போகிற, இதுதான் யதார்த்தம். நான் அடித்து சொல்கிறேன், பழசாக இருக்காது. 848 இல்லாட்டி எப்படி இந்த ஏற்பாடு முன்கூட்டியே இந்த 848 நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், இருக்கட்டுமியா. கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 543க்கு 39, இது 7.18%. இந்த சதவீத பங்கு அந்த 848 குறையக்கூடாது, அவ்வளோதான். அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறது 3. கேரளாவில் இப்போ இருக்கிறது 3.68, 20 இடங்கள்னா இந்த 3.68 குறையக்கூடாது. இதே போல் குறையக்கூடாது. ஆனால் இன்றைக்கு 8 மாநிலங்களுக்கு குறைய போகுது. கார்னகி என்கிற அந்த நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பே இதெல்லாம் சரிங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பேராசிரியர் திரு அருணன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தமிழ்நாடோ கேரளமோ ஒடிசாவோ இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 543 எம்பிக்கள் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அந்த வெயிட்டேஜ் குறையக்கூடாது. 543 அப்படியே ஃப்ரீஸ் ஆனா நல்லது. நீங்க 10% ஏத்தனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 10% ஏத்தணும் அப்படின்னு ஒரு ரேஷியோவை நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு புரிந்து கொண்டாலும் கூட இதை பிஜேபி அரசு எப்படி எடுத்துக்கொள்கிறது? இப்போ பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்திலும் இது மாதிரியான தேசிய சிக்கல்கள் வந்திருக்கு. ஹிந்திக்கு எதிராக தமிழ்நாடு முழங்கிய நேரத்தில் அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நான் திணிக்க மாட்டேன்னு. வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இந்த நெருக்கடி வந்தபோது மாநிலங்களுடைய குரலுக்கு அவர் மதிப்பளித்து ஒரு கூட்டணி நிர்பந்தம் அன்னைக்கு அவருக்கு இருந்தது. இன்னும் 25 வருஷத்துக்கு நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் விபி சிங் காலத்தில் இந்திய அமைதிப்படையை திரும்ப பெறணும், காவேரி பிரச்சனைக்கெலாம் தீர்வு காணணும் அப்படின்னு கேட்ட நேரத்தில் மாநிலங்களுடைய உரிமைக்கு மரியாதை கொடுக்கறது அல்லது அரசியல் ரீதியாக மாற்று கருத்து கொண்டவங்களுடைய கருத்துக்களை என்கேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு காது கொடுத்து கேட்பது, அதில் மெரிட்ஸ் இருந்தால் ஏற்றுக்கொள்வது, ரிகன்சைல் பண்ணுற ஒரு போக்கு கடந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு இந்த பிஜேபி அரசு அதனுடைய அணுகுமுறையை எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த முன்னெடுப்பு எல்லா மாநில முதலமைச்சர்களையும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஜனசேனா கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் கூட இன்னைக்கு கலந்துருக்கிறார். இது அவங்களுடைய அணுகுமுறையில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருமா? அவங்க இதை எப்படி டீல் பண்ணுவாங்க? இல்லை, 2 பாயிண்ட் குணா. ஒன்று, அவங்க என்னமோ முன்பு போல, அதாவது 2019 போல் தனிப்பெரும்பான்மை ஆட்சி நடத்துவது போல தான் எல்லா காரியமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரதமர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் பீகாருடைய நிதிஷ்குமார், அப்புறம் ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு, இவங்க 2 பேருடைய ஆதரவோடு தான் இந்த அரசுக்கு இப்போ பெரும்பான்மை இருக்குது. ஆக பாஜக என்ற அளவில் பார்த்திங்கன்னா அது சிறுபான்மை ஆட்சி தான், இவங்களுடன் அது பெரும்பான்மை ஆட்சியாக இருக்குது. இப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, இன்றைக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்பது அகில இந்திய பிரச்சனையாக இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்லுவேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அதிகாரபூர்வமான ஏடு பீப்புள்ஸ் டெமோக்ரஸி, அதில் இன்றைக்கு ஒரு அற்புதமான தலையங்கம் எழுதியிருக்காங்க. அந்த தலையங்கத்தில் இப்போ இங்கே நண்பர்கள்லாம் பேசினாங்களே எனக்கு முன்பு, அவங்க பேசினதையெல்லாம் குறிப்பிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஐயா 848ன்னு உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி உயர்த்தினால் தமிழ்நாடு, ஆந்திரா ப்ளஸ் தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப் இந்த 5 மாநிலங்களுக்கு 40 சீட்டு தான் உயரும். ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் 150 இடங்கள் உயரும். அதே போல் பஞ்சாப் பாதிக்கப்படும், மேற்கு வங்கம் பாதிக்கப்படும், ஒரிசா பாதிக்கப்படும். ஆகவே இது ஒரு இந்திய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே ஒரு அகில இந்திய கட்சியே இத்தகைய நிலைப்பாடு. அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய இடங்களின் சதவீதம், இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் 7.18, இதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த சதவீதம் மாறாத அளவுக்கு நீங்கள் 848 உயர்த்தலாம். இல்லாவிடில் ஏற்கனவே செய்தது போல 25 ஆண்டுகளுக்கு இந்த விஷயத்தை ஒத்திவையுங்கள் என்று எழுதியிருக்காங்க.
இதுதான் இப்போ இதுதான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து அனைத்து கட்சிகளுடைய தீர்மானம். இங்கே 30 ஆண்டுகள்னு போட்டிருக்காங்க, எங்கள் கட்சி 25 ஆண்டுகள் சொல்லுது. அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் சாத்தியம். இதற்காக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை பாஜகவுக்கு தரணும். நம்மளால் தர முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், சந்திரபாபு நாயுடுடைய நிலை என்ன? அவருடைய ஆந்திராவும் பாதிக்கப்பட போகுது. 848 உயர்த்தினா, அப்படி உயர்த்தும் பொழுது இதே மாதிரி அவர் இந்த மோடி அரசுக்கு ஆதரவு தருவாரா? தந்தால் அந்த மாநில மக்கள் அவரை பற்றி என்ன நினைப்பாங்க? இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. இவங்க அடாவடிக்காரங்க தான், சர்வாதிகாரமான சிந்தனை கொண்டவங்க தான். அது மோடி அரசும் சரி, அதை பின்புலத்தில் இருந்து இயக்குகிற அரசும் சரி. ஆனால் அரசியல் சூழல் ஏற்கனவே அவங்க மக்களவையில் 64 இடங்களை இழந்து இன்றைக்கு நிற்கிறார்கள். அப்போ நிதிஷ்குமார் வேணா இந்த விஷயத்தில் அவங்களை ஆதரிக்கலாம், ஆனால் சந்திரபாபு நாயுடுவால் ஆதரிக்க முடியுமா? ஆக இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே நாம் இதை வலுவாக மேலே எடுத்துட்டு கொண்டு போகலாம். இது ஒரு அருமையான முன்னெடுப்பு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்திருப்பது. அதே போல் இதுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்கிறது. பாஜகக்காரர் வைத்தறிச்சலோடு அண்ணாமலை வந்து எழுதியிருக்காரு, ஆகா இவ்வளோ பேரை கூட்டி விட்டாரே அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இவ்வளோ பேரையும் வரவழைச்சிருக்காரு. எப்போ இவர் போய் நேரம் பார்த்தப்பார், எங்கே கெஞ்சி கூத்தாடி என்ன வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு மனுஷா தீர்மானம் நிறைவேற்றி அதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக எம்பிக்களையும் மாநில அமைச்சர்களையும் ஒவ்வொரு மாநிலத்துக்காக அனுப்பி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. உடனே பதில், உடனே எதிர்வினை, வர்றோம்யா வந்துட்டாங்க. ஆனால் எவ்வளோ வைத்தறிச்சலோடு இன்றைய தினம் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது இப்போவே அவங்களுக்கு மிரட்டலை கொடுத்துருச்சு. நான் ஒன்றை தான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா சொன்னீங்க குணா. வந்து அமித்ஷா இன்றைக்கி பேசியிருக்கா, அது வேறு விவகார மொழி பிரச்சனை, அதுக்குள்ளே போகலை. அவர் இதை பற்றி பேசலை. கோயம்புத்தூரில் வந்து என்ன பேசினார்? ஐயா ஒரு இடம் கூட குறையாது தமிழ்நாட்டுக்கு, ப்ரோ ரேட்டா. எங்கள் கட்சியினுடைய பீப்புள்ஸ் டெமோக்ரஸி இந்த பேச்சை குறிப்பிட்டு கேட்குது. ப்ரோ ரேட்டான்னா என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அடிப்படையிலா அல்லது இப்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய எம்பி இடங்களின் அடிப்படையிலா, எதன் அடிப்படையில் ப்ரோ ரேட்டா கேட்டிருக்கேங்க கட்சி. நாம் என்ன சொல்கிறோம்? ஐயா இப்போ இருக்கிற அடிப்படையில் அந்த ப்ரோ ரேட்டான்னு எங்கே சொல்லுங்கள், நாடாளுமன்றத்தில் சொல்லுங்கள் அமித்ஷாவை. ஏன் விவாதத்தை செய்ய விட மாட்டேங்கிறாங்க? ஏன் இதை பற்றி விவாதம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க? விவாதம் நடத்துங்க என்று திமுக அணி ஒரு இந்தியாவினுடைய எதிர்காலத்தை அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு இந்திய அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒன்றை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது ஒன்று. இதில் எடுக்கக்கூடிய முடிவுன்றது வருங்கால இந்தியாவையும் ஒவ்வொரு மாநிலத்தோட எதிர்காலத்தையும் நேராக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. ஒரு வைடர் கன்சல்டேஷன் மாநிலங்களவையில், மக்களவையில், அனைத்து கட்சிகள் மத்தியில் விரிவான ஆலோசனை வேணும். இந்த கோணத்தில் நீங்கள் பல்வேறு பார்வைகளை பகிர்ந்திருக்கீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.